நம்ம பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் வீக்கில் ஒரு இடத்துக்கு ப்ரெசன்டேஷனுக்காக போயிருந்தோம். ப்ரெசன்டேஷன் ப்ளஸ் லைவுக்காக. ஸோ அந்த செட்டப் எப்படி பண்ணுறது அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இது யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா, ஒரு சர்ச்சில் ப்ரெசன்டேஷன் பண்ணுறாங்க, இல்லை ஒரு ஆடிட்டோரியத்தில் ப்ரெசென்டராக இருக்காங்க. ஸோ அவங்க பார்த்தீங்க அப்படின்னா 2-3 கேமரா இன்புட் வரும். ஸோ அட்டம் டைமில் லைவ் கொண்டு போவாங்க. ஸோ அதெல்லாம் நான் உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணுறதுக்காக தான் ஸோ இந்த வீடியோவில் நான் 3 பார்ட்டாக பிரிக்கலான்னு இருக்கேன். ஸோ ஒன்று சாஃப்ட்வேர், இன்னொன்று கண்ட்ரோலிங், ஸோ எடுத்த உடனே ஹார்ட்வேர். ஓகேங்களா? ஸோ நான் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஹார்ட்வேரை பற்றி தான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். இதில் என்னென்ன காம்பனண்ட் இருக்குது அப்படின்றத பற்றி தெரிஞ்சால் மட்டும்தான் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ப்ரெசென்ட் பண்ணுறதுக்கான 3 பாகங்கள். ஓகேங்களா? ஸோ 3ஆக பிரிக்கலாம். இன்புட், ஸோ அதில் பார்த்தீங்கன்னா சிபியூவாக இருக்கலாம். ஸோ சிபியூ போடுறீங்க அப்படின்னா கிராஃபிக் கார்டு மஸ்ட்டு. ஏன்னா ஸோ அவுட்புட் நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணணும் இல்லைங்களா, செகண்டரி மானிட்டர் எடுக்கணும். ஸோ அப்போ ப்ரெசென்ட் பண்ணுறதுக்கு கிராஃபிக்ஸ் கார்டு மஸ்ட்டு. ஓகேங்களா? லேப்டாப்பாக இருந்துச்சு அப்படின்னா கிராஃபிக்ஸ் கார்டு தேவைப்படாது. ஏன்னா எக்ஸ்டர்னல் மானிட்டர் கொடுக்குற மாதிரி HDMIயோ இல்லை VGAவோ அவுட்புட் கொடுத்துருவாங்க. டிஸ்பிளே அண்டு அவுட்புட் டிவைஸ். டிஸ்பிளே இல்லைனா அவுட்புட் டிவைஸ். ஸோ இதில் என்னென்ன அடங்கும் அப்படின்னா ப்ரொஜெக்டர், ஸோ டிவி அந்த மாதிரி. 3வது பார்த்திங்க அப்படின்னா சிக்னல் கண்ட்ரோல்ஸ். ஸோ நிறைய அசசரிஸ்லாம் தேவைப்படும். ஸோ அந்த அசசரிஸ் பற்றி என்னென்ன இருக்குது அப்படின்றத பற்றி நான் டீட்டெயிலாக அந்த வீடியோவில் நான் உங்களுக்கு கவர் பண்ணிடுறேன். இன்புட் டிவைஸ் ப்ரெசன்டேஷன் சோர்ஸில் என்னென்ன இருக்குது அப்படின்னா, இன்புட்டாக நம்ம கொடுக்குறதுல எதை யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, லேப்டாப் கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணலாம், மல்டிமீடியா பிளேயர், இல்லைனா ஆண்ட்ராய்டு பாக்ஸ், ஸோ அந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். இல்லை விஷுவல் ப்ரெசென்டர், கேமரா, மொபைல் ஃபோன், ஸோ அந்த மாதிரி நீங்கள் இன்புட் கொடுக்கக்கூடிய எந்த டிவைஸாக இருந்தாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இது இன்புட் ப்ரெசென்டருடைய சோர்ஸ். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா அவுட்புட் சோர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரொஜெக்டர். வால் மவுண்ட்டில் இருக்கலாம், இல்லைனா நீங்கள் டேபிள் மேலே அந்த மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கலாம். LCD இல்லை LED டிவி, ஸோ வீடியோ டிஸ்பிளே, அதுக்கப்புறம் செகண்டரி மானிட்டர். ஓகேங்களா? ஸோ சிக்னல் கண்ட்ரோலில் பார்த்தீங்க அப்படின்னா கேபிள் இருக்குது. VGA கேபிள், HDMI கேபிள். ஸோ VGAலாம் ரொம்ப ஓல்ட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா HDMI தான் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இதுக்கு நடுவில் ஒரு DP போர்ட்னு ஒன்று வந்துச்சு. ஸோ ஆனால் அதை நம்ம நிறைய பேர் யூஸ் பண்ணாதனால HDMIக்கு எல்லாருமே மாறிட்டோம். ஒரு லேப்டாப்பு HDMI யூஸ் பண்ணி ப்ரொஜெக்டர். ஓகேங்களா? ஸோ இதை நம்ம அப்படியே யூஸ் பண்ணிட்டு போயிடலாம். ஸோ இது ப்ளூ கலரில் உங்களுக்கு கொடுத்துக்கிறது பார்த்தீங்கன்னா VGAக்காக கொடுத்துருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா சிக்னல் கண்ட்ரோல்ஸ் டிவைஸ் என்னென்ன இருக்குது அப்படின்றத பற்றி சொல்லிடுறேன். VGA ஸ்ப்ளிட்டர் இருக்குது, HDMI ஸ்ப்ளிட்டர் இருக்குது. ஸோ இது எதுக்காக யூஸ் ஆகும் அப்படின்னா, நீங்கள் ஒரு இன்புட் எடுத்துகிட்டு வந்துட்டு மல்டி அவுட்புட்டாக பிரிக்கணும் அப்படின்னா இந்த ஸ்ப்ளிட்டர் கண்டிப்பாக யூஸ் ஆகும். இது எப்படி கனெக்ட் பண்ணலான்றதை பற்றி சொல்கிறேன். ஒரு லேப்டாப்பு நேராக அதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு HDMI கேபிள் யூஸ் பண்ணுறோம். ஸோ HDMIலேருந்து நேராக ஸ்ப்ளிட்டருக்கு போகுது. ஸ்ப்ளிட்டர்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு கேபிள் எடுத்துகிட்டு போயிட்டு ப்ரொஜெக்டருக்கு போயிடுது. ஸோ இன்னொரு கேபிள் எடுத்துகிட்டு வந்து இன்னொரு ப்ரொஜெக்டருக்கு, இன்னொரு கேபிள் எடுத்துகிட்டு வந்து தேர்டு ப்ரொஜெக்டருக்கு. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இன்புட் எடுத்துகிட்டு வந்து 3 அவுட்புட்டாக பிரிக்கலாம். இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ப்ளிட்டர் யூஸ் ஆகும். ஸோ இதே மாதிரி தான் VGAக்கும். ஓகேங்களா? ஸோ VGA கேபிளுக்கும் ஸோ இதே மாதிரி தான். செலக்டர் இருக்குது. இது என்னது செலக்டர் அப்படின்னா, ஸோ ஸ்ப்ளிட்டர் பார்த்துருப்பீங்க, ஒரு இன்புட்லேருந்து மல்டிபிள் அவுட்புட்டு. ஆனால் மல்டிபிள் இன்புட்லேருந்து ஒரே ஒரு அவுட்புட் எடுக்கக்கூடியது தான் சுவிட்சர். ஓகேங்களா? சுவிட்சர்னு சொல்லலாம், இல்லை செலக்டர்னு சொல்லலாம். இது எதுக்காக ப்ரோ யூஸ் ஆகும் அப்படின்னா, ஒரு லேப்டாப்பு, ஒரு கம்ப்யூட்டர், ஒரு செட்டப் பாக்ஸு, இன்னொன்று ஒரு கேமரா, 4 டிவைஸ் இருக்குது. நடுவில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சுவிட்சரை போட்டுக்கிறோம். ஸோ இதுலேருந்து எல்லாத்துலேயுமே HDMI கேபிள் எடுத்துகிட்டு போய்ட்டு இன்புட்டில் கொடுத்துட்டு ஒரே ஒரு அவுட்புட் எடுத்துகிட்டு போய்ட்டு நம்ம டிவியில் கனெக்ட் பண்ணிக்கலாம். LED வாலில் இப்படி கனெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா, ஸோ இதில் நம்ம ரிமோட்டில் சுவிட்ச் பண்ணோன்னா, இப்போ 1 சுவிட்ச் பண்ணோம் அப்படின்னா 1 அவுட்புட் மட்டும் வரும். 2 சுவிட்ச் பண்ணால் 2 மட்டும் வரும். 3 சுவிட்ச் பண்ணும்போது 3 அவுட்புட் மட்டும் வரும். ஸோ அந்த மாதிரி 8 இன்புட்டுக்காக இந்த சுவிட்சர். நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் தான் சொல்கிறேன். உங்களுக்கு பட்ஜெட் தகுந்த மாதிரி இல்லை ரெக்குவயர்மெண்ட் இடத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் 4 இல்லை 5 கூட வாங்கிக்கலாம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு போயிடலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா லேன் எக்ஸ்டெண்டர், ஸோ HDMI எக்ஸ்டெண்டர். ஸோ அந்த HDMI எக்ஸ்டெண்டர் எதுக்காக யூஸ் ஆகும் அப்படின்னா, 15 மீட்டருக்கு மேலே நீங்கள் வீடியோ கேபிள் எடுத்துகிட்டு போனீங்க அப்படின்னா வீடியோவுடைய குவாலிட்டி லாஸ் ஆகும். ஸோ இது உங்களுக்கு ப்ராக்டிக்கலாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய ஆடிட்டோரியத்துலேயோ இல்லை சர்ச்சஸ்லேயோ நாங்கள் யூஸ் பண்ணும்போது எங்களுடைய 2 ஸ்க்ரீன் நல்லா ஓடும். 3வது ஸ்க்ரீன் பார்த்திங்க அப்படின்னா ஒரு க்ரீனிஷாக ஓடும். ஏன்னா அந்த இடத்துல லோடு தாங்காது. என்ன லோடு தாங்கலை அப்படின்னா வீடியோ அவ்வளோ தூரம் போகலை. ஸோ அப்போ என்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்னா லேனுக்கு நீங்கள் மாறுறது பெஸ்ட்டு. இதை எப்படி யூஸ் பண்ணலான்றத சொல்லிடுறேன். ஒரு லேப்டாப்பு, ஒரு லேன் எக்ஸ்டெண்டரு, ஸோ அதுக்கப்புறம் இங்கே HDMI கேபிள், ஸோ ஒரு ப்ரொஜெக்டர் இருக்குது, ரொம்ப லாங்கில் இருக்குது. ஸோ அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா லேன் கேபிள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா?
ஸோ நெக்ஸ்ட்டு போயிடலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கேப்சர் கார்டு. ஸோ கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் பிசிஐ கார்ட்லேயே போட்டுக்கலாம். இந்த பிசிஐ பற்றி தெரியணும் அப்படின்னா நம்ம மதர் போர்டுக்காக நம்ம சேனல்லே ஒரு வீடியோ போட்டிருக்கோம், அதை வேணால் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ பிசிஐ கார்டில் இதை கனெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா 4 HDMI இன்புட் கொடுத்துக்கலாம். சப்போஸ் இல்லை அப்படின்னா இந்த மாதிரி ஒரே ஒரு இன்புட் மட்டும் கொடுக்குற மாதிரி கூட கேப்சர் கார்டு விற்கிது. யூஎஸ்பிக்கு லேப்டாப்புக்கெலாம் வேணும் அப்படின்னா இதை யூஸ் பண்ணிக்கலாம். இதே எப்படி யூஸ் பண்ணலான்றதை சொல்லிடுறேன். ஒரு லேப்டாப்பு, அதே சேம் ஒரு கம்ப்யூட்டர், ஒரு செட்டாப் பாக்ஸு, ஒரு கேமரா, இது மூணுத்தையும் என்ன பண்ணுறோம் அப்படின்னா சுவிட்சரில் கனெக்ட் பண்ணிடுறோம். ஸோ ஓகேங்களா, 4த்தையும் சுவிட்சரில் கனெக்ட் பண்ணிட்டு ஒரு அவுட்புட் எடுத்துகிட்டு போயிட்டு இங்கே ஒரு நம்ம சுவிட்ச் யூஸ் பண்ணுறோம். எதுக்காக சுவிட்ச் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு ப்ரொஜெக்டர் கனெக்ட் பண்ணிக்கிறோம், இன்னொரு அவுட்புட் எடுத்துகிட்டு போயிட்டு கம்ப்யூட்டர் கேப்சர் கார்டு யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா, அது ரெக்கார்டிங்காக யூஸ் பண்ணுறோம், இல்லை லைவுக்காக யூஸ் பண்ணுறோம். அந்த மாதிரி இதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஆடியோ எக்ஸ்டெண்டர். இது எதுக்காக யூஸ் ஆகும் அப்படின்னா நீங்கள் கொடுக்கக்கூடிய HDMIயில் இருக்கக்கூடிய ஆடியோவை தனியாக செப்பரேட்டாக பிரித்து தரும். ஸோ நான் இன்னொன்று விட்டுட்டேன், ஸோ அதையும் இதில் ஆட் பண்ணிடுறேன். அது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா இதில் HDMI to VGA, VGA to HDMIன்னு சொல்லிட்டு ஒரு கன்வெர்ட்டர் இருக்குது. இதை நான் எக்ஸாம்பிள் 1 எக்ஸாம்பிள் 2ன்னு சொல்லிட்டு பின்னாடி நான் உங்களுக்கு காமிக்கிறேன், அதில் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஓகேங்களா, இது எப்படி யூஸ் பண்ணலான்னு பார்த்துடலாம். ஒரு லேப்டாப்பு, ஸோ ஒரு HDMI ஸ்ப்ளிட்டரு, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ப்ரொஜெக்டர். ஸோ இதை கனெக்ட் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஆடியோ எக்ஸ்டெண்டர் யூஸ் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா, ஸோ இது வந்து டேரெக்டாக எங்கே போகுது அப்படின்னா ஆம்பிளிஃபயர் அண்ட் மிக்சர் இல்லை எதாச்சும் ஒன்றில் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ HDMIயில் இருக்கக்கூடிய லேப்டாப்பில் இருக்கக்கூடிய ஆடியோ மிக்சருக்கு எடுத்துகிட்டு போகிறது தான் இந்த கண்ட்ரோல் பண்ணலாம். சப்போஸ் இல்லை அப்படின்னா நீங்கள் ஆக்ஸ் கேபிள் மூலமா டேரெக்டாக கூட மிக்சருக்கு கொடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரிலாம் ஒரு டிவைஸ் இருக்குன்றத தெரிஞ்சுக்கினீங்க அப்படின்னா சப்போஸ் உங்கள் போர்ட்டு ஹெட்ஃபோன் போட்டு ஒர்க் ஆகல லேப்டாப்பில் கம்ப்யூட்டரில் அப்படின்னா திடீர்னு ஒரு சுவிட்ச் பண்ணிக்கலாம்ல. ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோவே. இப்போ நீங்கள் ஸ்பாட்டில் ஒரு இடத்துல போயிட்டீங்க அப்படின்னா எது எந்த டைமில் ஒர்க் ஆகும் போகாதுன்னு தெரியாது. ஸோ அதனால் என்னென்ன டிவைஸ்லாம் இருக்குதுன்றத நீங்கள் முன்னாடியே தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஆல்டர்னேட் பண்ணிக்கலாம் இல்லைங்களா. ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ப்ரெசன்டேஷன் சாஃப்ட்வேர் நிறைய இருக்குது. ஸோ ஸ்லைடு ப்ரெசன்டேஷன் பண்ண போகிறீங்களா, இல்லை சர்ச்சில் ஒர்க்ஷிப் ப்ரெசன்டேஷன் பண்ண போகிறீங்களா, இல்லை வீடியோ பிளேபேக்கா, ஸ்க்ரீன் மிரரிங்கான்ட்டு சொல்லிட்டு நிறைய சாஃப்ட்வேர் இருக்குது. இதை பற்றி டீட்டெயிலாக வேணும் அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நான் அப்போ தான் எத்தனை பேர் இன்ட்ரெஸ்ட் இருக்கீங்கன்றதை பார்த்துட்டு நான் வீடியோ போட எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிளுக்கு நேராக போயிடலாம். நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்கு இங்கே காமிக்கிறேன். ஸோ இதில் உங்களுக்கு புரியுதான்றது பாருங்கள், ஏன்னா அப்போ தான் ஸோ உங்களுக்கு நான் இது எல்லாத்தையுமே சொல்லிட்டு இது எப்படி ஒரு லைன் கனெக்ஷன் கொடுக்குறது அப்படின்றது மாதிரி உங்களுக்கு டவுட் வந்துடும். ஸோ அதனால் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் எடுத்திருக்கேன், இதை பாருங்கள். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு ஒரு லேப்டாப் எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சுவிட்ச் ஒன்று எடுத்துருக்குறோம், HDMI சுவிட்சு. இது பார்த்தீங்க அப்படின்னா HDMI to VGA. ஸோ HDMIலேருந்து VGA கன்வெர்ட் பண்ணுது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா VGA சுவிட்ச் ஒன்று எடுத்திருக்கோம். மறுபடியும் பார்த்தீங்க அப்படின்னா VGAவிலேருந்து HDMI கன்வெர்ட்ரு. ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு ப்ரொஜெக்டர் இருக்குது, இன்னொரு ப்ரொஜெக்டர் இருக்குது, ப்ரொஜெக்டர் 2. ஸோ ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஒரு மானிட்டர் ஒன்று இருக்குது. ஸோ இதுக்கு எல்லாத்தையுமே நம்ம லைன் கனெக்ஷன் யூஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா, ஒரு HDMI மூலயமா கனெக்ஷன் கொடுத்தாச்சு. ஸோ இதுலேருந்து இதுக்கு ஒரு கனெக்ஷன்ஸ். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா VGAவில் போகுது. இதில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 1 2 3 4 5 6 அவுட்புட் எடுத்திருக்கோம். ஓகேங்களா, 6 LED மவுண்ட் யூஸ் பண்ணுறோம். எல்இடியில் ப்ரொஜெக்டர் 6 யூஸ் பண்ணுறோம். அதுக்கு எப்படி நம்ம கனெக்ஷன் கொடுத்துருக்கோன்றதை பாருங்கள். ஸோ இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட் வந்துச்சு அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுவேன். ஸோ எக்ஸாம்பிள் 2க்கு போயிடலாம். ஸோ ஒரு கேபிள் யூஸ் பண்ணி சுவிட்சருக்கு போட்டுக்கிறோம். ஸோ சேம் அதேமாரி சுவிட்சருக்கு கொடுத்துருக்குறோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா சுவிட்சுக்கு கொடுத்துருக்குறோம், ஸ்ப்ளிட்டருக்கு கொடுத்துருக்கோம், HDMI ஸ்ப்ளிட்டருக்கு. ஸோ மேலே இருக்க கம்ப்யூட்டர் பார்த்தீங்க அப்படின்னா கேப்சர் கார்டு யூஸ் பண்ணி லைவுக்காக போகுது. இந்த லேப்டாப் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இருக்கிற லேப்டாப் கம்ப்யூட்டர் பார்த்தீங்கன்னா ப்ரெசன்டேஷன் பண்ணுறதுக்காக இருக்குது. இதில் ஒரு கேமரா ஒரு லைவ் வந்து உள்ளே போயிட்டு செலக்டர் மூலயமா உள்ளே போயிட்டு ஸ்ப்ளிட்டர் மூலயமா வெளில வருது. ஓகேங்களா, ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இதை பற்றி நிறைய டவுட் இருக்கும் உங்களுக்கு, ஸ்டார்டிங்கில் சொல்லும்போது ஒன்றுமே புரியாது. ஸோ ஆனால் ஆக்சுவலாக இது யூஸ் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா புரியும். ஸோ இது இன்னும் உங்களுக்கு டீட்டெயிலாக வேணும், இல்லை சாஃப்ட்வேர் பற்றிலாம் இன்னும் சொல்லுங்கள் ப்ரோ, இன்னும் அடுத்து எப்படி பண்ணலாம் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஐடியா எதாவது வேணும் அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு கண்டிப்பாக நான் இதை பற்றி டீட்டெயிலாக சொல்லித்தரேன். ஓகேங்களா, தேங்க்யூ.